Hi guys, this is Nifty Team. Guys, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லோவில் வச்சு நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையிங் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, செல்லிங் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட அட்வான்ஸ் லோவில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக மிக முக்கியமான ஆப்ஷன் டேபிள் எப்படி பார்க்குறது, ஆப்ஷன் க்ரீக்ஸ் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாம் உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, இண்டிகேட்டர் எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கைஸ். நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட் செல்லர்ஸோட மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல போய் நம்ம பை பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த லாஸ் வரக்கூடிய இடம் தான் அட்வான்ஸ் லெவல் நம்ம சொல்கிறோம். இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக என்எஸ் சைட்டில் போய்ட்டு இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு தான் அந்த வீடியோ கோர்ஸில் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்க்கில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 22,400 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆகி ஒரு 50 மினிட்ஸில் தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆகி ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,380 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக எஸ்டர்டே பிரேக் கீழே பிரேக் ஆகிருக்கு, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்சைட் மார்க்கெட். நேற்று ஒரு சின்ன மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு சனிக்கிழமை அன்னைக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மூமெண்ட்டே பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு 40 பாயிண்ட் தான். அந்த 40 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகி மார்க்கெட் இருந்தது. அதாவது ஒரு சின்ன மூமெண்ட்டுக்கு கொடுத்த எஸ்டர்டே மார்க்கெட்டோட ஐஏ லோவையும் மார்க்கெட்டால் பிரேக்கப் பண்ண முடியல. ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் அதுக்குள்ளே தான் இன்றைக்கி 15 மினிட்ஸில் இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமாண்டும் இல்லை, சப்ளைவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு ஐயை பிரேக் பண்ண முடியல அப்படின்னாலே டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஒரு லோவை பிரேக் பண்ணி கீழே போகுது, உடச்சி நல்லா போகிறான் அப்படின்னாலே ஆக்சுவலாக டிமாண்ட் இல்லை, கீழே போகிறான்னு அர்த்தம். ஆனால் லோவை உடைக்கலை அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அப்போது இது வந்து மேலே உடைக்க முடியல, டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். கீழே உடைக்கிறனால டிமாண்ட் இருக்குது. அதாவது ரெண்டுமே சரிசமமாக இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் மேக்ஸிமம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சைடும் ப்ரீமியத்தை கரைப்பாங்க. ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரி நடத்துவாங்க. ஓகேங்களா? செல்லர்ஸ் வந்து ரெண்டு ப்ரீமியத்தும் நல்லா கரைச்சி விடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கவே கூடாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஒரே ஒரு என்ட்ரி, அதாவது இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒன்று 15 மினிட்ஸில் மார்க்கெட் இந்த லோவையும் பிரேக் பண்ணியிருந்ததுன்னா ஒரு நல்ல என்ட்ரியாக மாறி இருக்கும். அது அவன் எப்போ லோவை பிரேக் பண்ணாமல் லோ உள்ளே வரான் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். இப்போ ஐயை உடச்சி ஐ உள்ளே வரும்போதும், லோவை உடச்சி லோ உள்ளே வரும்போதும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவரில் ஒரு ஐயை உடைக்க முடியாமல் கீழே வரான், நல்ல மூவ்மெண்ட். அதே மாதிரி லோவை உடைக்க முடியாமல் உள்ளே போகிறான். ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த லோவை கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்கும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஐயை பிரேக் பண்ணி ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கான், ஐயும் பிரேக் பண்ணி கீழே தான் இருக்கான். ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்லையும் லோவையும் உடைக்கல மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, டிமாண்டும் இல்லை, சப்ளைவும் இல்லை தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்ம ரெண்டு பேரையும் தான் போய் பார்க்கணும், புட்டையும் பார்க்கணும், காலையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி ஓப்பனை பிரேக் பண்ணி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் லோவும் ரொம்ப லென்த்தாக இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணியே தீருவான். அவன் அங்கே புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி இது வரைக்கும் வருவான். ஓகேங்களா? ஆனால் இது பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஒரு எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஐ எல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான இடம். ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணுறான், பிரேக் பண்ணலன்றதை வச்சு தான் நம்ம ஒரு மார்க்கெட்டை டிசைடே பண்ண முடியும். என்ன நடக்க போகுது, இன்றைக்கி ரேஞ்ச் ஆக போகிறானா இல்லை ட்ரெண்டில் போகிறானா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, அப்போது இவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணல, கண்டிப்பாக மேலே போகல, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணல, கண்டிப்பாக கீழேயும் போகல. ஓகேங்களா? அப்போது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அதே மாதிரி தான் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே தான் பார்த்தோம், ஒரு 50 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் லோ பக்கத்தில் இருந்தது மார்க்கெட்டு.
ஓகே அப்போ லோ உடைக்கிறானா இல்லை உள்ளே வரானான்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட் லோ உடைக்கல. இந்த இடத்துல உடச்சிட்டு அடுத்த கேண்டில் உள்ளே வந்துட்டான். இந்த மாதிரி இங்கே உடைக்கும் போது புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அவன் பாசிட்டிவாக இருந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டினான்னா கண்டிப்பாக இதை உடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இவன் உடைக்க மாட்டான் அப்படின்றத நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சு ப்ரீமியத்தை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். ஆக்சுவலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 450 புட் ஆப்ஷனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டியே இருந்திருக்க மாட்டான். ஓகேங்களா? அதாவது இந்த மணி இத்தனைக்கும் 22,450 ஃபுட்டுன்றது சரியான இந்த மணி அவனாலே அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல. ஓகேங்களா? அப்போது இவன் வந்து இந்த இடத்த உடைப்பானா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். அது 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 450 புட் ஆப்ஷனை அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை அப்படின்னாலே நம்ம அது வேலைக்கு ஆகாதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப தான் சான்ஸ் அதிகம். அட்வான்ஸோட தாண்டினா அப்படின்னா தான் இதை உடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் திரும்பணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் வீக்காக இருக்கணும். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் உடச்சிருவோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் திரும்பணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைப்பான். ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ராங்காக இருந்தால் உடச்சிருவான், வீக்காக இருந்தால் கீழே வந்துடுவான். ஓகேங்களா? ஓகே, 2 பேருமே வீக்குன்றதுனால இவன் ஐயையும் உடைக்கல, லோவையும் உடைக்கல. ஓகேங்களா? இவன் அட்வான்ஸ் லெவலே மீட் ஆகலை ஆக்சுவலாக. ஓகேங்களா? புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அதனால தான் நம்ம போயிட்டு, ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ்னு தெரியும், ஆனால் பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, 2 பேரையும் தான் போய் செக் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? அப்போது நம்ம புட் ஆப்ஷனை பார்த்தாலும் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை, அப்போ நம்ம கால் ஆப்ஷன் தானே பார்க்கணும். மார்க்கெட் இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 350 கால் ஆப்ஷன் தான் வந்து இந்த மணி. ஆக்சுவலாக அவன் எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனான். ஆனால் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் அவன் மேக்ஸிமம் ஓப்பன் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் தான் போவான்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அவனை தான் எடுத்தோம். லோ உள்ள மார்க்கெட் வரும்போது அவனை தான் எடுத்தோம். ஆக்சுவலாக 159ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் தெளிவாக மீட் ஆகிருக்கு பாருங்க. தெளிவாக மீட் ஆகி இந்த இடத்துல தான் என்ட்ரி கொடுத்தோம். நம்ம 2 கேண்டில் வேறு நின்றுது. இங்கே தான் என்ட்ரி. நம்மளுக்கு 60 என்ட்ரினா கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 180 வரைக்கும் போச்சு. ஒரு 15 பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜாக எடுக்க முடியுமே இதில். ஓகேங்களா? உடனே மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு நேற்றோட ரேஞ்சே ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் தான் ரேஞ்சு. அப்போ அந்த ஐயை உடைக்கல, லோ உடைக்கல, அந்த ஐ வரைக்கும் போனால் மார்க்கெட் திருப்பி ரிட்டர்ன் ஆகும். லோவுக்கு வந்தால் திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இன்னொன்று இவன் 22,350 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 185. இவன் அது வரைக்கும் தான் போக முடியும் இவன். ஓகேங்களா? இவன் எஸ்டர்டேயும் தாண்ட முடியாது. ஏன்னா எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான். மேக்ஸிமம் எஸ்டர்டே இல்லைனா அவனோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள், ஓப்பன் வரைக்கும் தான் போனானே. அதோட மார்க்கெட் ஓப்பன் ஓட்டி இவன் இங்கே வந்து தொடரும்போது வேணால் நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி எடுக்கலாம் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால். ஓகேங்களா? அப்போ அவனா 22,400 22,450 புட் ஆப்ஷனை, ஏன்னா இவன் இதுக்கு மேலே போக முடியாதுன்றது நம்மளுக்கு தெரியும். எஸ்டர்டேயே கீழே பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? எஸ்டர்டேயே கீழே பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? எஸ்டர்டேயே கீழே பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போ இவன் மேலே போனால் எவ்வளோ தூரம் போக முடியும்? ஓப்பன் இல்லைனா எஸ்டர்டே ஐ வரைக்கும் தான் போக முடியும். அவ்வளோதான் போனானே இவன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பியும் எஸ்டர்டேயும் ஓப்பனையும் கீழே உடைக்கும் போது நம்ம கால் ஆப்ஷன் ஓனால் 2வது என்ட்ரியாக எடுக்கலாம். அப்படி தான் என்ட்ரி எடுக்கணும் ரேஞ்ச் மார்க்கெட்டில். யார் மீட் 2 பேர் தான் வீக்குன்னும் போது யார் கரெக்டாக மீட் ஆகிறான்னு பார்த்து அவனை எடுத்துகிட்டு இவன் போக முடியாத இடம் எது அப்படின்னு பார்த்து அவன் போய் அங்கே டச் ஆகும்போது இவனோட ஆப்பனண்ட்டை போய் எடுக்கணும். ஓகேங்களா? இவனோட ஆப்பனண்ட் யார்? கால் ஆப்ஷன். 450 கால் ஆப்ஷன். அப்போது அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக மீட் ஆகியிருந்தா அவனை வச்சு வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரம் வெளியே வரது தான் சேஃபு. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆக்சுவலாக ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப சேஃபு தான். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியை தெளிவாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல மட்டும் நம்ம ட்ரேட் எடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட்லலாம் நம்ம எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு மார்க்கெட். எப்போதுமே இந்த மாதிரி மார்க்கெட் சொதப்பனா அப்படின்னா மறுநாள் மார்க்கெட் நல்லாவே இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு ஃபீலிங்காக இருக்கும், ஐயோ நேற்று தேவையில்லாத நம்ம லாஸ் பண்ணிட்டோமே, நம்மளால் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியலையே, நேற்று ட்ரேடை அவாய்ட் பண்ணியிருக்கலாமேன்னு நடந்து முடிஞ்சவொன்னே யோசிப்போம். ஆனால் மறுநாள் ட்ரேடு அழகாக எஸ்டர்டேயை பிரேக் பண்ணி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மாதிரி வியாழக்கிழமை மார்க்கெட் சொதப்பனா, ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அழகாக எஸ்டர்டேயை பிரேக் பண்ணி அட்வான்ஸ் உள்ள தெளிவாக மீட் ஆகி புல் பேக் ஆகி போயினே இருக்கான் அவன் பாட்டுக்கிட்டு. அப்போது வியாழக்கிழமை ட்ரேடு எடுக்கக்கூடியாத ஒரு டே அது. ஆனால் அதில் நம்ம ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிருப்போம்.
அப்போ நல்லா போகிற மார்க்கெட்டில் நம்ம எடுக்காத விட்டுருவோம். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணிடலாம். அது அவன் பர்ஃபார்மே பண்ணாலும் கவலைப்படக்கூடாதுன்றேன் நான். அழகாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம எஸ்டர்டே ஐ பிரேக், லோ பிரேக் அந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய ஐ லோ இருக்கணும். எஸ்டர்டேவோட ஐ லோ நல்லா லென்த்தாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவன் அதை உடைச்சானா பிரச்சனை கிடையாது. உடைக்கலை அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கும் மார்க்கெட். அப்போது அந்த 40 மார்க்கெட் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் என்ன ட்ரேட் எடுப்பீங்க? ஓகேங்களா? அப்படி இருந்தும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு தெளிவாக நம்ம 15 பாயிண்ட் எடுத்துட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதான். அதோட ட்ரேடே கிடையாது. நம்மளுக்கு அந்த 15 பாயிண்ட் கிடச்சிட்டா அதோட வெளியே வந்துடணும் நம்ம. இந்த மாதிரி மார்க்கெட்டில் நான் சொல்கிறது உள்ளே இருக்கவே கூடாது. ஹோல்டு பண்ணுறதோ, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதோ, இதெல்லாம் எதுவுமே வச்சுக்கவே கூடாது. அந்த 15 பாயிண்ட்டு 12 பாயிண்ட்லாம் கிடச்சா வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட்டில் பொறுமையாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் ஆக்சுவலாக வந்து நம்ம பார்க்கல. இன்றைக்கி மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டே கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தோம். ஓகேங்களா? அதனால் நம்ம காலையில் ஸ்டாக் ஆப்ஷன் 2-3 ஸ்டாக் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதை நம்ம போட முடியல, ஏன்னா நம்ம அதை என்ட்ரி எடுக்க முடியல. ஓகேங்களா? நாளைக்கு பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி தான் கைஸ் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம்.